ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சண்டை யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் சபரிக்கும். இப்போ என்னென்னா கானா வினோத்துக்கு என்னாச்சுன்னு தெரில. கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், இதை பண்ணால் குத்தம், யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கார். ஏன் இவ்வளோ பதட்டமாக வராது தெரியல. திவ்யா சொன்னால் திவ்யா கிட்ட சண்டை போகிறாரு, கெமி சொன்னால் கெமி கிட்ட சண்டை போகிறாரு. ஒருவேளை உண்மையிலே ராஜாவாயிட்டேன், எனக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரான்ற விஷயங்கள் தெரியல. சரிங்களா? இப்போ என்னென்னா சூப்பராக ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. ஆனால் உண்மையிலே கானா அவங்க ராஜ்யத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். கஷ்டமானதில் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். இந்த பக்கம் தர்பீஸ் ராஜ்யத்துக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க். அதில் கொஞ்சம் காண்டாயிட்டார் நினைக்கிறேன். தோத்துட்டாங்க, ஆனால் ரொம்ப போராடி தோத்தாங்க. 6 பாயிண்ட் இவங்க வாங்கினாங்க கானா டீமு. அந்த பக்கம் தர்பீஸ் ராஜ்யம் 7 பாயிண்ட். சரிங்களா? இப்போ என்னென்னா அது முடிஞ்சவொடனே வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணால் அந்த குடுவையில் இருக்கிற அந்த சீட்டு எடுக்கிறதுக்கு வரார். யார்? நம்ம கானா ராஜ்யத்தோட தலைவர், அரசர் கானா வினோத். உடனே இவர் என்ன பண்ண, சபரி வழக்கம் போல் அது முடிஞ்சதுக்கப்புறமா எடுங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. உடனே அவ்வளோதான், தாம் தக்க தீம் தக்க தையத்தக்க கூத்துன்ற மாதிரி இந்த பக்கம் குதிக்கிறாரு, அந்த பக்கம் குதிக்கிறாரு. அது என்னப்பா எப்பப்பா நீ வர சரியில்லைப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பேசியிருக்கணுன்னு அவர் என்ன. ஆனால் சபரி டப்புன்னு பேச்சை மாற்றினார். ஏன்னா நார்மலாக சொன்னார், இன்னும் முடியலேன்னு சொன்ன பிக் பாஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்லவே இல்லையே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றினார். ஆனால் அது கிடையாது, நார்மலாக வெயிட் பண்ணுங்கன்னாரு தலையா. ஆனால் இங்கே எல்லாமே ரோலில் இருக்கும்போது தலை இல்லைல்ல, அதனால் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை பிக் பாஸ் சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் நான் உங்களை நிறுத்த சொன்னேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன் நீங்கள் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி செம்மையாக கலாய்ச்சிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும் கானவனுக்கு. ஏன்னா ஃபுல்லாக எல்லார்கிட்டையுமே முறைச்சிக்கிட்டு தர்பீஸ் கிட்ட சண்டை, வினோத் கிட்ட சண்டை, விஜய் பார்வதி கிட்ட சண்டை, கெமி கிட்ட சண்டை, திவ்யா கிட்ட சண்டை, சபரி கிட்ட சண்டை, இது மாதிரி எல்லார்கிட்டையும் சண்டை போட்டால் அப்படி எந்த பக்கம் அன்புகங்கிட்டே சண்டை, இந்த பக்கமும் சண்டைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது தப்பு செஞ்சாங்கன்னா சண்டை போடுறது வேறு, சும்மாவே சண்டை போட்டால் ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடும். அதை கானா வினோத் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.